வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாராட்டி வருகின்றன. இந்நிலையில் வக்ஃபு மசோதா குறித்து பாஜகவின் கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தில் முக்கிய தலைவர்களுக்கு இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளனர். ஐக்கிய ஜனதா தளத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த ராஜு நய்யார், தப்ரேஸ் சித்திக், அலிக், முகமது ஷானவாஸ் மாலிக், முகமது காசிம் அன்சாரி, நதீம் அக்தர் ஆகிய 5 பேர் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். அவர்களைத் தொடர்ந்து கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவரான தப்ரேஸ் ஹாசனும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவருமான நிதிஷ்குமாருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் இஸ்லாமிய சமூகத்தின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துள்ளீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.